ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி டே 8 வழக்கம் போல் வெயிட் செக் பண்ணேன். 59.900 கிராம். எவ்வளோ பெரிய மாற்றம் பார்த்தீங்களா? நைட் சாப்பிடாததுனால கூட இருக்கலாம். வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். அப்புறம் சுகர் இல்லாமல் ஒரு டீ எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஒர்க் அவுட்டு பிக்சரில் இருக்கிறது நானே தான். என் கையில் பாருங்கள் எவ்வளோ சதை தூங்குதுன்னு. ஃபுட்டில் 2 மாதம் நான் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ வெயிட் குறையுது அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் இன்னமும் வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலில் மணலை நிரப்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் இந்த கையை இந்த மாதிரி கொண்டு வரத்துக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்பு. இதை ஏன் காட்டுறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டுறேன். இப்படி இருக்கன்னா அப்படி மாறலாம் அப்படின்னா நம்மளுடைய ஜங்க் ஃபுட்ஸு, தேவையில்லாத அன்னெசரி கிரேவிங்ஸு இதெல்லாம் நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா அதுலேயே நமக்கு பாதி வெயிட் குறையும். அதோட பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸசைஸை நான் பொறுமையாக தான் செய்கிறேன். இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் நான் பண்ணேன். இந்த வாட்டர் பாட்டிலை வச்சு இந்த மாதிரி 2 கைக்கும் அப்படி தான் செஞ்சேன். பாருங்கள் என் பேக் சைடு எப்படி இருக்குன்னு. அப்படி இருந்தேன்னா இப்படி ஆனேன் அப்படின்னா இந்த 3 எக்ஸசைஸ் ப்ளஸ் கையை தூக்கி ஷோல்டரில் வச்சு 2 காலையும் தூக்கி செஞ்சேன் இல்லைங்களா, அது தோப்பு காரணம் இதெல்லாம் பண்ணேன். இது நானே தான். ஒரு 1 இயர்க்குள்ளார நமக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக முடியும். 4 மாதத்தில் நமக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ். அதுக்கப்புறம் நம்ம அதை 1 இயராக ரெகுலர் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சேஞ்சஸ். காலையில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். பாருங்கள் பிக்சரில் எவ்வளோ குண்டாக இருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கறதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எக்ஸசைஸை மெதுவாக செய்யுங்கன்னு. எக்ஸசைஸ் மெதுவாக செய்கிறதோட எப்படி இருந்தால் நாம் இப்படி ஆயிட்டோங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு வெறி இருக்கும் தான். காலையில் பார்த்திங்கன்னா பொரிச்ச 2 மீன் ப்ளஸ் ஒரு முட்டை, ஒரு கொய்யாக்காய், குழம்புல போட்ட மீன் எடுத்துக்கிட்டேன். ஏன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை எடுத்துக்கிட்டேன்னா நேற்று செஞ்சது மீதி இருந்தது. ஸோ அதையே காலை உணவாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணி சாப்பிடும்போது பாருங்கள் உங்களுக்கே டெம்ட் ஆகும். எங்கள் வீட்லேயுமே என் குழந்தைங்க சொல்லுவாங்க, அம்மா என்னம்மா நீ மட்டும் இப்படி சாப்பிட்ற, எங்களுக்கும் இப்படி பண்ணி கொடுங்கன்னு. நான்வெஜ்ஜே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணதும் ஆசையாக கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்கார் கூட சொல்லுவார், என்ன இப்படி சாப்பிட்ற, இது பேர் தான் வெயிட் லாஸா அப்படின்னு. வழக்கம் போல் ஒரு 11 மணிக்கு டீ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சு 100லேருந்து ஒரு 120 கிராம் உள்ள ரைஸ் இருக்கும், ஒயிட் ரைஸை. அதுக்கு மேலே எக் ரைஸ் 2ம் சேர்த்தே 120 கிராம் இருக்கும். குழம்புல போட்ட மீன் 1 எடுத்துக்கிட்டேன். காலையில் கொட்டை குழம்பு வச்சுருந்தேன், அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஒரு முட்டை 2 எண்ணெயில் போட்டு பொரிச்சது. எண்ணெயிலனா தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் விட்டு கருவேப்பிலலாம் சேர்த்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி 2 பக்கமும் பொரித்து எடுத்தேன். நல்லா மீனை அந்த மாதிரி நல்லா பொரித்து மெதுவாக பொரித்து எடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு இதை சாப்பிட்டேன். இது மாதிரி பிளேட்டிங் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு கிரேவிங்ஸ் கட் ஆகும். இது பண்ணலாம். இன்றைக்கி நான்வெஜ்ஜு பழசு இருந்தனால சாப்பிட்டேன். வழக்கம் போல் ஈவினிங் ஒரே ஒரு டீ எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இன்றைக்கி ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சின்னு தண்ணி குடிச்சிட்டு 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டேன். எனக்கு கிரேப்ஸ் கிடைக்கல, கருப்பு திராட்சை, அதனால் நான் பேரிச்சம்பழம் எடுத்துட்டேன். இதுலேயுமே ஹனியில் ஊற வச்சுருப்பாங்க. ஸோ 2 மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா 2 நேரம் ஃபுல் கட்டினேன் இல்லைங்களா, மீன் அது இதுன்னு. அதனால் எனக்கு பெருசாக பசி இல்லை. அதனால் ஒரு சொம்பு தண்ணி ஒரு கொய்யாக்காவும் சாப்பிட்டேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் நிறையா பசிக்கும். அதோட வேக வச்ச ஒரு ஸ்வீட் கார்னு, ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு வெள்ளரிக்காய், இப்படி 2-3 வெரைட்டியாக வச்சு நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி குடிங்க. இந்த மாதிரி 2 வேளை எடுத்துக்கணும்னா இப்படி சாப்பிடுங்க. ஏமே தம்பி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருக்கீங்க. நான் 59.900 எப்படி இவ்வளோ கம்மி அப்படின்னா, நேற்று நைட்டு நான் சாப்பிடவே இல்லை. 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டது ஃபுல்லா இருந்தது. ஸ்டார்டிங்ல வெயிட் லாஸ் பண்ணும்போது பசிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கொய்யாக்காய், பழம், ஃப்ரூட், ஏதாவது பப்பாளி அந்த மாதிரி கிடைச்சா கூட ஒரு 6-6 கிலோ சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த 2 நேரம் சாப்பிட்டதே ஈவன் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கண்டிப்பா வெயிட் லாஸ்ல அந்த ஒரு 7 மணிக்கு மேல மறுபடியும் பசி ஸ்டார்ட் ஆகும். அதனால இப்படி சாப்பிடுங்க. மெயினா மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் இது 3 இயற்கையாவே ஸ்வீட் இருக்கு அப்படிங்கறதுனால நான் அதெல்லாம் வெயிட் லாஸ்ல எடுத்துக்கல. ஸ்டார்டிங்ல வெயிட் லாஸ் பண்றப்ப எடுத்துக்கல. அப்புறம் போக போக வெயிட் ரொம்ப சேஞ்ச் ஆகி குறைஞ்சதுக்கு அப்புறம் நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செவ்வாழைப்பழம் 2 செவ்வாழைப்பழம் சாப்பிட்டது கூட அதுவே நைட் டின்னரா முடிச்சுக்கிட்டதெல்லாம் இருக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு பயத்துல அந்த மாதிரி நான் எடுத்துக்காம இருந்திருக்கேன். ஸோ அதுல அந்த மாதிரி பழம் மட்டும் சாப்பிடலாம். மற்றபடி பப்பாளி, கொய்யாக்காய், தர்பூசணி இந்த மாதிரி எந்த பழம் கிடைச்சாலும் சாப்பிடுவேன். மெயினா கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய்லாம் அதிகமா எடுத்துக்கிட்டேன்.
அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கோங்க. அந்த 2 நேரம் சாப்பிட்றத ஈவன் பண்ண ஃப்ரூட்ஸோட முடிச்சுக்கோங்க. அதனால கூட எனக்கு வெயிட் இன்னைக்கு கம்மியா காட்டிருக்கலாம். நாளைக்கு 100 200 சேர்த்து காட்டலாம். ஆனா உள்ளுக்குள்ள ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். இப்படிதான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.